ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள சிட்டிக்கு மையப்பகுதியில் உள்ள ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 2022 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது தர்மா அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவர் கூட வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் அங்கே இருந்த பேஷண்ட்ஸ்க்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்தில் இந்த தர்மா அப்படிங்கிறவர் BAMSW அப்படின்ற குரூப் தாங்க படிச்சு முடிச்சிருக்காரு கல்லூரியில். இந்த படிப்புக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்குன்னு தாங்க சொல்லுவாங்க. சமூக சேவை, மக்கள் நல பணி அப்படின்றதாங்க சொல்லலாம். அப்படியே அந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கேற்ற வேலையாக தாங்க தேடிட்டு இருந்திருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே சென்னையில் ஒரு சிட்டிக்கு மையப்பகுதியில் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்க. அந்த சென்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்வாழ்வு மையம்னு சொல்லலாம், போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லலாங்க. அங்கே கஷ்டப்படக்கூடிய வயதானவர்கள், வயது கம்மியானவர்கள், அந்த போதைக்கு அடிமையானவர்களை வந்து சீர்திருத்தக்கூடிய ஒரு மருத்துவமனைன்னு கூட நினச்சிக்கோங்களேன். அப்படி இருக்கலாம் அந்த இடத்துல தாங்க ஒரு வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அப்படி அந்த இடத்துல வேலை சேர்ந்த பிறகு இவருக்கு கவுன்சிலர் பதவி தாங்க கொடுக்குறாங்க. கவுன்சிலர் பதவி அப்படின்னோடனே வந்து நீங்கள் அரசியல் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா அங்கே வந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறது, கிளாஸ் எடுப்பாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிளாஸ் எடுக்கிறது, அதுக்கு வந்து அந்த பேர் தாங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கல அந்த இடத்துல சேர்ந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறது அப்படின்றதுனால ஒரு வார்டன் பொறுப்பாக தாங்க இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இவர் சேர்ந்து ஒரு 2 மாதங்கள் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கு பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபேமிலிங்க ஒரு 25லேருந்து 26 வயதுடைய ஒரு இளைஞரை வந்து இந்த சென்டரில் வந்து சேர்க்க வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பேர் வந்து ரமேஷுங்க. அவரோட ஊர் வந்து தஞ்சாவூர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரமேஷ் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர்களோட சேர்ந்துட்டு தகாத முறையில் வந்து இந்த கெட்ட பழக்கங்களை வந்து நிறையா பழகிட்டு இருந்திருக்காருங்க. கஞ்சா மற்றும் போதைக்கு அடிமையாகி அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேட்டைகளை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. இதை வந்து தாங்க முடியாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிச்சிருக்காங்க, ஒழுங்கா நீ தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா அவனை வந்து வேற எங்கிட்டாவது சேர்த்து விட்டுருண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இளைஞர் அதை வந்து கண்டுக்கவே இல்லைங்க. மறுபடியும் அவரோட சக வயதுடைய இளைஞர்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த தீய பழக்கத்துக்கு பெரிய அடிமையாயிட்டாருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திடீர்னு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு மேல நம்ம இவனை பார்த்துக்க முடியாது, இவனை எங்கேயா சேர்த்து விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து சேர்த்து விட்டுறாங்க. அப்படி அந்த ரமேஷ்ன்ற இளைஞரை அந்த சென்டரில் சேர்த்து விட்டு அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து கிளம்பி போயிறாங்க ஊருக்கு. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மா இருக்கார் இல்லையா, இந்த மின்னஞ்சல் அனுப்பினவர், அவர் தாங்க இந்த ரமேஷ்ன்றவருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது, கவுன்சிலிங் கொடுக்குறது அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்காரு. அதனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்ன்ற வாலிபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த தர்மாவை வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அன்பாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வேலை வைக்கக்கூடிய இன்னொரு நபருங்க, அவர் பேர் மாரிமுத்து. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நர்சர் அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே லேடிஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அவர் ஜென்ஸ் தான். அப்படி இருக்கையில இவங்க வந்து அந்த பையன் கிட்ட வந்துட்டு மாத்திரை நேரத்துக்கு போடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து அடம் முடிச்சதுனால ஒரு டயத்தில் என்ன பண்றாருன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு நீ மாத்திரை போட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஒரு கண்டிப்பான முறையிலேயே நடந்துருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த தர்மா வந்து சத்தம் போட்டு ஏங்க அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்டுவாங்க, நீங்க எங்க அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இவர் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இந்த தர்மா மேலே இந்த ரமேஷுக்கு ரொம்ப பேரன்பு வந்துருச்சுங்க. சார் அப்படின்ற உருகி பழகிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழிச்சு அன்றைய நள்ளிரவு தோராயமா ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த தர்மா அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூம்ல தாங்க படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரும் மட்டும் கிடையாதுங்க, அவங்க கூட அந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க சென்டரில் வந்து இன்னும் ஒரு 20 பேஷண்ட் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த அந்த தர்மாவுக்கு யாரோ ஒரு கட்டில போட்டு டம்முன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. என்னடான்னு முடிச்சு பார்க்குறாரு, சத்தம் அங்கே கூட வந்து கேட்கலாங்க. என்ன பண்ணுறாருன்னா இவர் வார்டன் மாதிரி பொறுப்பில் தானே கவனிச்சுட்டு இருக்காரு அப்படின்றனால அந்த கேமரா ஒரு 4th 5th கேமரான்றது இருக்குங்க, CCTV கேமரா. அந்த கேமரா பார்க்குறாரு, இந்த ரமேஷ் இருக்கார் இல்லையா அவரோட அறையில தாங்க சத்தம் கேட்டுக்குது. அப்படி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிக்ஸ் வந்துருச்சு போலங்க. அப்படி துடிச்சுட்டு இருந்திருக்காருங்க. உடனே என்ன பண்றாருன்னா தர்மா அந்த இடத்த விட்டுட்டு அந்த பையன் இருக்கக்கூடிய அறைக்கே போய் பார்க்குறாருங்க. போய் பார்த்தா ஃபிக்ஸில் வந்து துடிச்சுட்டு இருந்திருக்காருங்க அந்த ரமேஷ்ன்றவர். உடனே என்ன பண்றாருன்னா அவர் எல்லாட்டையும் சத்தம் போட்டு அத்தனை பேரையும் கூப்பிட்றாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 5-6 பேர் வந்து அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ரமேஷை பார்த்துட்டு டேய் தம்பி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு கையில் கிடைக்கிற இரும்பை கூட எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து இந்த ஃபிக்ஸ் வந்து அடங்கவே இல்லைங்க. அது வீரியம் அதிகமானதுனால வாயிலேருந்து நுர தள்ளி அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க.
அந்த சமயத்தில் வாங்க டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பையனை வந்து மடியிலே வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் துடிச்சுக்கிட்டே அந்த பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாயில் நுர தள்ள அப்படி கண்கள் பூரா செவந்து அப்படியே இருண்டுக்கிட்டு இருந்துருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த தர்மா பார்த்துட்டு சார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துறாங்க. அதன் பிறகு சுற்றி இருக்கவங்க பூரா எழுப்பி பார்க்குறாங்க. எழுப்பி பார்த்ததில் அந்த 4-5 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அவரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி போச்சுப்பா அப்படின்றாருங்க. உடனே சுற்றி இருக்கவங்க பூரா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இங்கே வயசானவங்க பேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அவங்களுமே வந்து ஒரு பயத்தோட தாங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அந்த ரமேஷ் அப்படின்ற அந்த வாலிபர் வந்து இறந்தே போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு என்னது பார்த்தீங்கன்னா தர்மா வந்து ஓன்னு அழுகிறாருங்க. ஏன்னா அவர் மடியில் தாங்க படுக்க வச்சிருக்காரு, கையை பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நிமிஷம் தாங்க அந்த பையன் இறந்து போயிருக்காப்புல. உடனே இந்த சோகத்தை பார்த்துட்டு அப்படியே ஓன்னு அழுகுறாங்கங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃபீஸோட ஓனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த இடத்துக்கே வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்சதுக்கப்புறம் அவர் கூட இங்கே எல்லோரும் வந்துட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையிட்ட கால் பண்ணி நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு ஒரு சில இன்கொயரிலாம் முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தஞ்சாவூரில், அவங்ககிட்ட சொல்லி அதுக்கு பிறகு இந்த பாடியை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த ஊருக்கே கொண்டு போயிடறாங்க. அதுக்கு பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திற்கு பிறகு அந்த நிகழ்வுலேருந்து எல்லாருமே வந்து சோகத்தை தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் அந்த தர்மா அப்படின்றவர் வந்து அந்த பையன் மேலே நிறைய பாசம் வச்சுருப்பார் போலங்க. அதனால் அவனோட ஞாபகத்தில் வந்து அவன் இப்போ நேரில் இருந்தால் இப்படி பேசிகிட்டு இருப்பான் அப்படின்றத நினச்சி பார்த்துட்டே இருந்துக்காருங்க அந்த துக்கத்திலேயே. அப்படி இருக்கையில் அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி 1 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்திருக்குங்க. அமானுஷ்யம் மற்றும் ஹாரர் இந்த மாதிரி கதைகளை வந்து பார்த்துட்டே செல்லில் பார்த்துட்டே அங்கே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ ஒரு வாய்ஸ் இவருக்கு காதில் வந்து கேட்குதுங்க. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா மோட்டர் போட்டு விடுங்கண்ணா தண்ணி இல்லைண்ணா அப்படின்னு கேட்குதுங்க. என்னடா அது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. இவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எதுவுமே கிடையாது. உடனே சரி நம்ம ரமேஷ் தான் அப்படி சொல்கிறான் போல, தண்ணி தீந்து வச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு டக்குன்னு மோட்டரை போட்டுட்டு வந்து படுக்கிறாருங்க. படுத்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னடா அது இந்த வாய்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த பையன் தான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாருங்க. அந்த இடத்துல வேற யாருமே இல்லைங்க. அப்படி உத்து பார்த்துருக்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு பைபாஸ் ரோடு தாங்க. அந்த இடத்துல ஹைவே ரோடும் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற இவங்க ஆஃபீஸ் வாசலில் வந்து ஒரு கண்ணாடியிலேயே ஒரு டோர் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குது, இரும்பு கேட்டு. அதுக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு உருவங்க அப்படி நின்றுக்கிட்டு விகாரமாக உத்து பார்த்துட்டு இருக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த 4th 5th 6th கேமரா சிசிடிவி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போய் செக் பண்ணுறாருங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. கேட்டுக்கிட்ட போய் பார்க்குறாருங்க. பார்த்து அடுத்த நிமிஷம் அவருக்கு கொலையே நடுங்கி போச்சுங்க. ஏன்னா அது வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த ஃபிக்ஸ் வந்து இறந்தார் பார்த்தீங்களா 1 வாரத்துக்கு முன்னாடி, அந்த ரமேஷ்ன்ற அந்த இளைஞர் தாங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம யார்ட்டையா சொல்லுவோமா வேணாமா, இல்லை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தட்டுப்படுதா, இல்லை எதுவும் கற்பனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பையனோட ஞாபகத்தில் இருக்கார் இல்லையா, அதனால கூட இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் வந்து படுத்துறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலைங்க. அப்படி அன்றைய நள்ளிரவு மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. அன்றைய நள்ளிரவு ஒரு 1 மணி இருக்குங்க. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் யாரோ கிச்சனில் வந்துக்கிட்டு ஏதோ கரண்டி ஸ்பூன் இதெல்லாம் உருட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற இடத்துலேருந்து டக்குன்னு முழிச்சு அந்த கிச்சன் கிட்ட போய் பார்க்குறாருங்க. கிச்சன் கிட்ட யாரையுமே காணா. என்னடா யாருமே காணா, ஏதோ உருட்டுறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. சோறு ஈரெலாம் அந்த சமைச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு பேஷன்ஸுக்கு அப்படின்ட்டு, அந்த சோறு ஈரெலாம் செதறி கிடக்குதுங்க. உடனே சிசிடிவி கேமரா கிட்ட போய் பார்க்குறாருங்க. அந்த ஆதாரத்தை நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இது ஒரு மருத்துவமனை ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தனியாக இருந்தாங்க. அதனால் அது பூரா நாங்கள் வெளியிட முடியாது, அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறலாம், அங்கே இருக்கக்கூடியவங்க பீதி அடையலாம் அப்படின்றதுனால அதை நான் செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம கதைக்கு வருவோம். அப்படி இந்த சிசிடிவி கேமரா போய் பக்கத்தில் போய் செக் பண்ணுறாருங்க. அந்த இடத்துல கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, சோத்து கரண்டி, இந்த குளம் கரண்டி, அது பூரா தானாகவே இங்கிட்டு அசைஞ்சிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி மறுபடியும் அந்த கிச்சனுக்கே போய் நோக்கி போகிறாருங்க. அப்படி போய் பார்க்குறாருங்க. அந்த நிமிஷம் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டி குக்கர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மூலையிலங்க கருன்னு ஒரு கரிய உருவங்க அப்படி விகாரமாக ஒரு புகை மூட்டத்தோட ஒரு உருவம் நின்றுக்கிட்டு அப்படி இருக்கும். இவரை பார்த்துட்டு அப்படி உத்து பார்த்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு அப்படியே அங்கனக்குள்ளே நின்றுக்கிட்டு தலை சுற்றி அப்படி கீழே உட்காந்துட்டாருங்க. உட்காந்து அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை முடிட்டு மறுபடியும் கண்ணை தொடச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல இருந்த அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்குதுங்க. இந்த குட்டி ஃபேன் இந்த ஹீட் வெளியே போகணும் அப்படின்றக்காக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் ஓட்ட வழியாக அப்படியே வெளியே போயிருதுங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, என்னடா அப்படிலாம் நடக்குது, வேறு யார்ட்டையும் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவர் மறுபடியும் அவரோட ரூமுக்கு வந்து படுத்துட்டாருங்க. அப்படி படுத்துட்டு மறுநாள் காலையில் விழிச்சதுக்கப்புறம் அவரோட கூட வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா சக வேலையாள், நடந்த விஷயத்தை பூரா சொல்லலாம் அப்படின்னு நினச்சி போகிறாரு. ஆனால் அவங்க வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அதை விஷயத்த சொல்லவே இல்லைங்க, மறைச்சிட்டாரு.
அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு நள்ளிரவு நேரத்தில் ஒரு சட்டை போடலைங்க, வெறும் லுங்கியோட தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் கையிலே பிடிச்சி யாரோ லவக்குன்னு இழுக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காகி சரி வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு வாரமாக சரியாக தூங்கலை, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறச்சு என்னோட லுங்கி பிடிச்சி இழுத்துடுறது. என்னடா அது யாரோ இருக்கிற மாதிரி டக்குன்னு இப்படி முடிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே 2 நாள் இப்படி நடந்திருக்குது, அதனால அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு. அங்கனுக்குள்ள யாருமே இல்லை. மறுபடியும் இந்த லுங்கியை சரி பண்ணிட்டு மறுபடியும் படுக்கிறாருங்க. படுத்த அடுத்த நிமிஷமே இவர் முகத்து பக்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு உருவங்க, சார் பீடி கொடுங்க சார், சார் பீடி கொடுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டிருக்குங்க. சார் பீடி கொடுங்க சார். இதை பார்த்துட்டு சூ போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அப்படியே போய் இழுத்து மூடி படுத்துட்டாருங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் வந்து இது நடக்கிற விஷயத்த வந்து நம்ம கூட வேலைக்கிற யார்ட்டையாவது கேட்டுறணும், இல்லைன்னா அது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டு ஒரு கூட வேலை வைக்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவர் பேர் மாரிமுத்துன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஆனால் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது, நீங்கள் எதுவும் உங்களுக்கு கண்ணில் உருவதுன்னு தென்பட்டுச்சா அப்படின்னு கேட்குறாருங்க. இதை கேட்ட மாரிமுத்து அப்படியே அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடிங்க நள்ளிரவு நேரத்தில் வந்து பாத்ரூம் வந்துருக்கும் போல, அவரும் இந்த சென்டரில் வந்து தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பாத்ரூம் போனால் அவருக்கு பாத்ரூம் போய்ட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷமே ஒரு கண்ணத்தில் யாரோ பலார்னு அரைஞ்ச மாதிரி அப்படி கீழே விழுந்திருக்காருங்க. அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டுட்டு இப்படி திரும்பி வந்திருக்காருங்க. இப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கரிய உருவங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோமா வேணாமா, யாரும் கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்றனால தான் யார்ட்டையுமே சொல்லலடா, நீ இப்போ சொன்னோன்னே எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இது வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்து விட்டுண்டா சொல்லிடுவோம்டா ஓனர்ட்ட அப்படின்ட்டு இருக்காருங்க. இதை கேட்ட தர்மா என்ன சொல்கிறாருன்னா, வேணாம்னா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நம்மளை நம்ப மாட்டாங்க, நமக்கு இந்த வேலையை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம், வேணாம்னா அடுத்து இன்னொரு நாள் ஏதாவது நடந்துச்சுன்னா பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மறுபடியும் 2 நாட்களுக்கு பிறகு இவங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நள்ளிரவு நேரங்க, ஒரு 11:30 அந்த 12 மணி அந்த நேரம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் இவங்க அவங்க ரூமில் படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தர்மாக்கு ஏதோ கீச்சுன்னு சத்தம் கேட்டுருக்குதுங்க. டக்குன்னு முழிச்சிட்டாருங்க. முழிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த 4th 5th 6th அப்படின்ற சிசிடிவி கேமரா இருக்கு பார்த்தீங்களா, அதில் 5th அப்படின்றது வந்து இந்த ரமேஷ் இறந்து போனார்ல, அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் தாங்க. இப்போ அந்த இடத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் தாங்க இருந்திருக்காரு. அப்படி இந்த 5th கேமராவை உத்து பார்த்த தர்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவங்க அந்த வயசானவர்கிட்ட உட்காந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவர் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு அந்த 5th கேமரா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கே போகிறாங்க. ஏற்கனவே இந்த ரமேஷ் இறந்த அந்த ரூமுக்கு தாங்க. அப்படி போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த உருவம் எதுவுமே இல்லை. உடனே வயசானவர் முழிச்சு தான் இருக்காரு. உடனே அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்குள்ளே யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு மாதிரி இருந்துச்சு, இந்த நேரத்தில் யாரும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து பேச முடியாமல் ஒரு விஷயத்தை அழுதுகிட்டே சொல்கிறாருங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தம்பி, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ என்னை கிள்ளி வைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஆள் உங்களுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, நான் முன்ன பார்த்ததில்ல தம்பி. ஏன்னா அவர் வந்து இப்போ இடையில தாங்க அட்மிட் ஆயிருப்பாரு. அந்த ரமேஷ் இறந்தது வச்சது இவருக்கு எதுக்குமே தெரியாது. அதனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா ஏதோ ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதர் தான் பக்கத்தில் உட்காந்து நம்மளை இம்சை கொடுத்துருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டாருங்க. ஆனால் அது வந்து ஆவி அப்படின்றது வந்து நம்ம தர்மாக்கு தான் தெரியும். உடனே என்ன பண்ணுறாருன்னா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட வேலைக்கக்கூடிய அந்த மாரிமுத்து இருக்கார் இல்லையா, அவர் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாருங்க. என்னடா அப்படிலாம் நடக்குதுடா, வேணா பெரியவர்கிட்ட கேட்டா அப்படின்னோடனே பெரியவர் அவர்கிட்டே அதே விஷயத்தை தாங்க சொல்கிறாரு. கிள்ளி வைக்கிறான்ப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் கத்தி சொல்லவும் முடியல, என்னால் முடியலப்பா அப்படின்றாருங்க. உடனே இதை கேட்ட இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுடா நம்ம நாளைக்கு பார்த்துக்கோண்டா, எதா இருந்தாலும் ஓனர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் விழிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனருக்கு கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. இப்படி வர வச்சதுக்கப்புறம் மாரிமுத்துவும் தர்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஓனர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஓனர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நம்பாமல் இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு கடவுள் மேலேயும் அந்த அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கும் போலங்க. உடனே அவர் வந்து நம்பிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு கால் பண்ணி, அவங்களுடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிங்க, ஒரு கணவர் ஒரு மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வர வச்சிட்டாங்க. அப்படி அந்த சென்டருக்கே வர வச்சுட்டு அவங்க வந்து இந்த இடத்தெல்லாம் உத்து பார்த்துட்டு அவங்களுடைய பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த மனைவியாக இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி வருவாங்க, இந்த கணவராக இருக்கார்ல அவருக்கு வந்து ஐயனார் வருவாங்க. அப்படி 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில நேரம் பூஜை பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு தாயத்து மாதிரி கையில் கயிறு கட்டுற மாதிரி எல்லாரும் கையிலையும் கொடுத்துட்டு பேசன் கையிலையும் கயிறு கட்டி விட்டுட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. உடனே இந்த நிகழ்வுலாம் நடந்தது பிறகு தர்மாவும் அந்த மாரிமுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாடா இனிமேல் இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நிகழ்வு அன்றைய நள்ளிரவு நடக்கும் அப்படின்ட்டு இவங்க யாருக்குமே தெரிஞ்சுக்காதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்குங்க. இவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆணு ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் எங்கே இருந்துடா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்திருப்பாங்கல்ல பேஷன்ஸ் எல்லாருமே முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா யாருமே நகர்ந்த மாதிரி தெரில, அவங்கவுங்க இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்குது.
திடீர்னு அந்த தர்மாவோட கண்கள் வந்து வேற திசையை நோக்கி இப்படி பார்க்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த திசையை நோக்கி இப்படி பார்க்குறாருல, பார்த்துருக்க அடுத்த நிமிஷங்க யாரோ ஒரு சின்ன பையங்க, இந்த ரமேஷ் கிடையாதுங்க இறந்து போனார்ல அவர் கிடையாது, வேற ஏதோ ஒரு சின்ன பையங்க அப்படியே ஒரு மூளை நின்றுக்கிட்டு சட்டப்படாமல் வெறும் தௌசரோட அப்படியே திரும்பி பார்த்து விகாரமாக அப்படி உத்து பார்த்துருக்காங்க. யாரா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குற அடுத்த நிமிஷம் கடன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே தர்மாவும் இந்த மாரிமுத்து என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த பையனை பிடிப்போன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த பையன் எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் மாடி இருந்துக்குங்க, அந்த மாடிக்கு தாங்க போயிட்டான். அப்படி அந்த மாடியை நோக்கி இப்போ படிக்கட்டுலாம் ஏறி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை சுற்றி முற்றி தேடுறாங்க. அந்த பையன் எங்கே இருக்கானா அந்த மாடிக்கு முன்னாடி ஒரு திண்டு மாதிரி இருக்குங்க, அங்கே கூட நின்றுக்கிட்டு கீழே தவற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க 2 பேருமே அப்படி வேர்த்து விட போய் நிற்கிறாங்க. டேய் தம்பி யாரா நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்துட்ட வந்து இந்த தர்மா என்ன கேட்குறாருன்னா இந்த பையன் யாரு அட்மிட் எதுவும் ஆகிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாரிமுத்து என்ன கேட்குறாருன்னா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, இவனா நான் முன்னப்பின்ன கூட பார்த்ததில்ல அப்படின்றாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி குதிக்க ட்ரை பண்ணுறாங்க. முகபாவனை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனாரா ரமேஷ் அதே முகபாவனைங்க. அடுத்த நிமிஷம் இவங்க பார்த்துருக்க அடுத்த நிமிஷமே டேன்னு கத்திட்டு இருக்காங்க, அப்படி கீழே குதிச்சாங்க மாடியிலேருந்து. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே கூட எட்டி பார்க்காம கீழே இறங்கி வந்துட்டு சுற்றி முற்றி அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க, வெறும் காலி இடமா தாங்க இருந்திருக்குது. அந்த இடத்துல யாரும் குதிச்சதுக்கான ஒரு தடையும் கிடையாது. உடனே இந்த தர்மா என்ன பண்ணுறாருன்னா எப்படி இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, என்னடா அது நடக்குது இந்த இடத்துல மட்டுமே அமானுஷியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அப்படி திரும்பி பார்க்குறாருங்க. இந்த மாரிமுத்து இருக்காரு இல்லையா அப்படியே ஒரு மாதிரி ஒரு இடத்த உத்து பார்த்து நிற்கிறாங்க. உடனே மாரிமுத்து அண்ணா என்ன பண்ணுறீங்க அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த மாரிமுத்து அப்படியே செல்லமாடி நின்றுருக்காருங்க. உடனே இந்த தர்மா என்ன பண்ணுறாருன்னா கோபத்தோட கண்ணத்தை சேர்த்து ஒரு அற விட்டுறாருங்க அந்த மாரிமுத்தை. உடனே மாரிமுத்து வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாருங்க. அதுக்கு பிறகு வாங்க நம்ம காலையில் பார்த்துக்குவோம், நடக்கிற எதுவுமே சரியா படலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸ்கிட்ட பூரா என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு சின்ன பையன் தான், அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அன்றைய இரவு முடிந்து மறுநாள் காலையில் விடிஞ்சது பிறகு அவங்களுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் காலையில் வந்திருக்காருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த தர்மா வந்து அவங்களுடைய ஓனர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சார் இங்கே மறுபடியும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது, இங்கே எதுவுமே சரியாகலை, மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த கும்முடி புண்டியில் இருக்காங்க பார்த்தீங்களா கணவன் மனைவி, அவங்கள மறுபடியும் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க நேராக வந்துட்டு ஒரு சில ரிச்சுவல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆவி அந்த இடத்துல இருக்குதா இல்லை வேறு யார் மேலே இருக்குதா அப்படின்ற டவுட்டாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு என்னமோ அந்த மாரிமுத்து மேலே தான் டவுட்டாக இருக்குது, அமானுஷமாக ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாரிமுத்து தான் ஒரு இடத்த பார்த்து உத்து பார்த்துட்டு விகாரமாக நின்றுட்டு இருந்தார், அதனால் அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வேணால் அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரிமுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அன்றைய கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க, அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேசுறதுக்கும் சரி இங்கே உறுப்பினவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து நான்வெஜ் எடுத்துருக்காங்க, கறி எடுத்து சமைச்சு வச்சுருக்காங்க. அப்படி இந்த கிச்சன் கிட்ட யாரோ உருட்டுற மாதிரி சத்து கேட்குது அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 வேலை பார்க்கக்கூடிய இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாரிமுத்து இங்கே தான் இருக்காப்புல அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த கிச்சனுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல மாரிமுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே சட்டை கூட மேலே இல்லாமல் அந்த கறி சாப்பாடு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா விட்டு அப்படியே விளாசிட்டு இருக்காருங்க. இதை பார்த்துட்டு அம்புடேரம் அதிர்ச்சியில் போய் உடஞ்சு போய் நிற்கிறாங்க. உடனே இந்த கணவன் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா சாமி வந்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ சாப்பிடியா உன்னால் முடிஞ்ச வரையும் சாப்பிடு, தெம்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கப்புறம் நீ வாப்பா எங்க கூட வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பையன் வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாங்க. அதே மாதிரி உட்காந்துறாப்புல உட்காந்தோடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுங்க அந்த ஆன்மா தான் அவரை ப்ரொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னோட பேர் தான் ரமேஷ், என்னுடைய ஊர் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர், நான் என்னுடைய குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் இருக்கிறப்ப ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணிட்டேன், கெட்ட விஷயங்கள் போதைக்கு அடிமையாகி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு என்னுடைய வாழ்க்கையவே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த தர்மா இருக்கார் இல்லையா அவர் உத்து பார்க்குறாருங்க. உத்து பார்த்தோன்னா இந்த தர்மா உடனே ஒரு பதட்டத்தில் நடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த தர்மா என்ன சொல்கிறாருன்னா சாமி வந்திருக்கும்ல அவங்க 2 கணவன் மனைவி அவங்ககிட்ட சாமி நாங்கள் வேணா போயிடுவா வெளியே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னோன்னே மாரிமுத்தோட உடம்புல இறங்குச்சுல அந்த ரமேஷோட ஆன்மா அது என்ன சொல்லுதுன்னா சார் என்னை விட்டுட்டீங்களே சார் என்னை காப்பாற்றிக்கலாம்ல சார் அப்படின்னு அழுகுதுங்க. உடனே இதை பார்த்துட்டு தர்மா என்ன சொல்கிறாருன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிப்பா என்னால் முடியலை என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னை இந்த இடத்த விட்டு போக வைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நான் போக மாட்டேன், அப்படி போனால் என்னுடைய சாரை மட்டும் என் கூட கொடுத்துருங்க, நான் அவரையும் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்குங்க. இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்க பூரா அப்படி மிரண்டு போய் பார்க்குறாங்க. உடனே இந்த சாமி இருக்கும்ல அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தம்பி அவங்களாம் அவங்க கூட வர முடியாது, நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்றாங்க. உடனே இந்த ஆன்மா அழுதுகிட்டே இல்லை நான் சாரை விட்டு போக மாட்டேன், என் குடும்பமே என்னை வந்து வேணாம் இவன் வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இந்த சார் தான் என் மேலே பாசமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிமுத்து இருக்கார்ல அவரை சொல்லியிருக்குதுங்க. அப்படி எதுக்கு இவனை ஆக்கிரமிச்சேன் அப்படின்னு தெரியுமா, இவன் என்னைய சும்மா அடிச்சுட்டே இருப்பான், மாத்திரை போடு அடிச்சு டார்ச்சர் பண்ணுவான், அதனாலதான் இவனை பிடிச்சிருக்கேன், இந்த உடம்பு விட்டு போகிறப்ப இவனை கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமான மிரட்டல் தோணியில் பேசியிருக்குங்க.
உடனே இந்த தர்மா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட நன்மைக்காண்டு தான்டா சொன்னாரு, தப்பான முறையில் எதுவும் சொல்லலை, மாத்திரை போட்டால் அவனுக்கு குணமாயிருமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான்டா சொன்னாரு, நீ அதை புரிஞ்சுக்காம அப்படி அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கியடா அப்படின்றதுக்காருங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இல்லை இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அடமுடிக்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 கணவர் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தொடர்ந்து பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன், யாருக்கும் இந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருதுங்க. அதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இந்த ஆன்மாவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவன் அல்பாய்ஸில் இறந்ததுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுடைய எஃபெக்ட் அந்த இடத்துல தான் இருக்கும், அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாரும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டான், சத்திய வாக்காக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ வரைக்கும் இந்த தர்மான்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களும் சாப்பிட்டாங்கன்னா அந்த நேரத்துக்கு அந்த பையனுக்குன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சுருவாங்களாங்க. அதன் பிறகு இந்த ஆன்மாவோட தாக்கமோ இல்லை அச்சுறுத்தலோ யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லைங்க. ஆனால் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த தர்மா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நள்ளிரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கப்ப இவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல வந்து ஒரு பெட்டில் படுத்துக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் அந்த ரமேஷ்ன்ற ஒரு பையன் இருக்கார் இல்லையா, இறந்த ஒரு ஆன்மா, நிழல் போன்ற உருவத்தோட பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், எங்கள் அப்பா அம்மா மட்டும் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அந்த உருவம் வந்து அப்படி மறைச்சு போயிருக்குங்க. டக்குன்னு ஒரு கனவுல வந்து முடிச்சிருக்காரு. உடனே இதை பார்த்துட்டு தர்மா என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு, கடைசியில் அதை சொல்லணும்னு நினச்சா சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வருத்தத்தோட இந்த மின்னஞ்சலை அனுப்பி எங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய தர்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இந்த நிகழ்வுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போதை வந்து ஒரு மோசமான ஒரு தீய பழக்கங்க. அந்த பழக்கத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வை நம்மளுக்கு ஒரு குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி தாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நம்ம 100 ஆயுசுக்கு நல்லபடியாக வாழணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இது போன்ற தரமான சுவாரஸ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.